Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பூரிக்கு சைடு டிஷ்ஷா யூஸ் பண்ற சன்னா மசாலா தாங்க பார்க்க போறோம். வாங்க ரொம்பவே டேஸ்டா எப்படி செய்யலாம்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு பட்டை 3 லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 அளவுக்கு வெங்காயம் வந்து பொடிசா கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிரவுன் ஆற வரையும் சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 4 வந்து கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா இது வத்தி வர வரையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது கூட 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கறி பவுடர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சன்னா மசாலா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டுட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை சாட்டே பண்ணிக்கோங்க. நான் வந்து கொண்டைக்கல்லை வந்து நைட்டே ஊற வச்சு காலைல அவிச்சு வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த கொண்டைக்கல்லை வந்து அந்த தண்ணியோடு வந்து நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே விட்டுருங்க. அது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். லாஸ்ட்டாக வந்து இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் வந்து நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை பூரி கூட வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். சப்பாத்தி கூடயும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணேன். செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பூரியோடு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.